இன்றைக்கி நம்ம கரூர் வேலாயுதம்பாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ காமாட்சி மகாலில் தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா லியோ கேட்ரிங் தான் சமைக்கிறாங்க. லியோ கேட்ரிங்னாவே ஆரோக்கியமான உணவும் அன்பான உபசரிப்பும் தாங்க. லியோ கேட்ரிங் சமையல்னாவே ஸ்பெஷல் தாங்க. எத்தனை வகை வெரைட்டி சொன்னாலும் சமைப்பாங்க. அதே சமயம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்குங்க. அந்த சமையலையும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சமைச்சு அருமையாக அசத்திடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களோட இரவு விருந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேலே ஐட்டத்தோடு இருந்துச்சுங்க. லியோ கேட்ரிங்கை பொறுத்தவரையில் சமையல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சமையல் செய்கிற இடத்தையும் சுத்தத்தோடு வச்சுருப்பாங்க. இவங்க சமையலை பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும், எப்படி பரிமாறணும் முன்கூட்டியே திட்டமிட்டு கரெக்டாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம பஃபே ஐட்டத்துலைங்க. பஃபே ஐட்டத்தில் என்னென்ன மெயின் டிஷ்ஷுன்னு பார்த்துடலாங்க. இதில் ஸ்வீட் பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்ராபான், ரெண்டாவது வந்து ஆப்பிள் ஜாங்கிரிங்க. அதே மாதிரி ஸ்டார்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ வெஜ் பன்னீர் ஸ்ப்ரிங் ரோலும், ரெண்டாவது வெஜ் லாலிபாப், அதுக்கு வந்து சாஸுங்க. அடுத்தது வந்து பன்னீர் மோமோஸ், அதுக்கு வந்து ப்ளஸ் சட்னி கொடுத்துருந்தாங்க. மெயின் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இளநீர் ஹாட்டின் இட்லி போட்டிருந்தாங்க. கூடவே கம்பு பணியாரம், கோதுமை சில்லி பரோட்டா, உண்மையாலுமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இலை காளான் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வெஜ் மட்டன் தம் பிரியாணி, அதுக்கு வந்து ஆனியன் வெள்ளரி ரைத்தாங்க. சேமியா ஃப்ரூட்ஸ் தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய் வச்சுருந்தாங்க. கூடவே கொள்ளு ரச சாதம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தேங்காய் சட்னி, புளி சட்னி, தக்காளி தொக்கு, டிஃபன் சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணிட்டா பார்த்திங்கன்னா நகை வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாம் வந்து கண்ணு பார்த்து ஓகே சொன்னால் நமக்கு பிடிச்சிருங்க. ஆனால் சமையலை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு பிடிச்சி, அது நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்ம வயிறார சாப்பிடணுங்க. லட்சக்கணக்காக செலவு பண்ணி நம்ம கல்யாணத்தை நடத்துகிறோம். வந்தவங்க வயிறார சாப்பிட்டு நம்ம வீட்டு குழந்தைகளை வந்து மனசார வாழ்த்தணுங்க. அதுக்கு நீங்கள் நம்ம யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு லியோ கேட்ரிங் வந்து புக் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டில் தாங்க இருக்கிறோங்க. லைவாக என்ன நைட்டாக எப்படி போட்டுருக்குறாங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டரில் நம்ம தோசை வெரைட்டி தான் பார்த்துட்டுருக்குறோங்க. தோசையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வகையான தோசை இருந்துச்சுங்க.
அதில் பார்த்திங்கன்னா நெய் பொடி தோசை, ரவா ரோஸ்ட்டு, வெற்றிலை தோசை, ஆந்திரா பெசரட் தோசை, வெஜ் ஆம்லெட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா வெற்றிலை தோசை வந்து சாப்பிட்றப்பவே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்குறப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமானதும் கூடங்க. அதே சமயம் வெஜ் ஆம்லெட்டு பார்த்திங்கன்னா லியோ கேட்ரிங்கோட நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்னே சொல்லலாங்க. சாப்பிட்றப்ப அவ்வளோ ஜம்முன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் காரைக்குடி ஆப்பத்தையும் அதுக்கு பார்த்திங்கன்னா பால் கறி குருமாவும் கருப்பட்டி தேங்காய் பாலும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றப்ப உண்மையாக சொல்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி லியோ கேட்ரிங்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு விருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர்த்துக்கு மேலே சமைச்சிருந்தாங்க. ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பஃபே ஐட்டத்தில் நின்று வாங்கினவங்க சரி, சப்போஸ் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக கொண்டு போய் சட்னி சாம்பார் அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து நேரடியாக கொடுத்து அவங்கள வந்து சிரமம் இல்லாமல் சாப்பிட வச்சாங்க. இவங்க சமையல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டு இருக்கிறோங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நடந்த விருந்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே சமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு ருசியாக இருந்துச்சுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா டெசர்ட் ஐட்டங்க. இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், ஸ்வீட் பீடா, ஃப்ரூட் சாலட்டில் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் மிக்ஸ் வச்சுருந்தாங்க. கூடவே மினி ஃபிங்கர் பொட்டேட்டோவும் கடாய் பாதாம் பாலும் வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பலூனும் வந்து அப்பப்போவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைங்க. அதை பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சந்தோஷமாக உங்களுக்கு மெயினாக குழந்தைகளுக்கு பிடிச்சது பலூன் தாங்க. அதை வாங்கி சந்தோஷமாக அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம என்னதான் வெரைட்டியாக மெயின் டிஷ்ஷில் நிறையா சாப்பிட்டாலும் சரி, நம்ம தோசை கவுண்டில் நிறையா சாப்பிட்டாலும் சரி, கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பீடாவோட முடிச்சா தாங்க நல்லாயிருக்கு. நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமும் ஃப்ரூட் ஸ்டாலும் பார்த்துட்ருக்குறேங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மறக்காமல் லியோ கேட்ரிங்கை புக் பண்ணுங்கள். கல்யாணத்தை ஜம்முன்னு செஞ்சு அசந்துங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லியோ கேட்ரிங் பொறுத்தவரை வெஜ்ஜு மட்டும் இல்லைங்க, நான்வெஜ்ஜும் வந்து அருமையாக சமைச்சு அசத்திடுவாங்க. ஆரோக்கியமான உணவும் அன்பான உபசரிப்புனாவே நம்ம லியோ கேட்ரிங் தாங்க. உங்கள் வீட்டு விசேஷம் எதானாலும் சரிங்க, மறக்காமல் நம்ம லியோ கேட்ரிங்கை புக் பண்ணுங்கள். ஜம்முன்னு ஹாயாக உட்காந்து கல்யாணத்தை நடத்துங்க.